நாம போற இடம் நம்மை விட சீனியராக இருந்தா நம்ம மரியாதை கொடுக்கறதுல எந்த மனக்குழப்பமும் வராது. நம்மளை விட ஒரு 25 வயசு சின்னவங்க பார்ட்டிக்கு போயிட்டு தலைவர் அப்படின்னு நிமிந்து பார்த்து அப்படியே அவங்க காருக்கு முன்னாடி குனிஞ்சு உக்காந்து ப்ரோக்ராம போட்டு நம்ம சொல்ற ரூட்ல தான் அவங்க போவாங்க அப்படிங்கறதா, இல்லைன்னா தலைவர் வருகிறார்னு இவர் தனக்கு தலைவராக இவரே கூவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இவரால் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. செங்கோட்டையனுடைய இந்த முடிவு ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறது சராசரியாக என்னுடைய சம்பந்திகள்லாம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தான். அவங்க பெருவாரியான கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் சொல்றது, இவருக்கு ஏன் பேசாம இருந்திருக்கலாமே, தோட்டம் தொடர்புன்னு இருந்திருக்கலாமே, இவருக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம போய் டிவி கேக்கெல்லாம் ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட என்னுடைய சர்க்கிள்ல வந்த விஷயம். நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஒரு நல்ல நண்பராக, அவருடைய அன்புக்கு உரியவராக நான் இருக்கேன். எனக்கு அது போரும் நான் நினைக்கிறேன் இல்லையா. நாம இந்த எல்லா கட்சிக்குள்ளேயும் போகலாம், ஆனா அந்த கட்சி நம்ம சொல்ற பேச்ச கேட்குமா அப்படின்னா எந்த கட்சியுமே கேட்காது. செங்கோட்டையன் இந்த தவறை செய்வதற்கு அவர் பாஜகவால் புஷ் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அவரு போய் பார்த்திருக்காரு, அமித்ஷாவெல்லாம் பார்த்திருக்காரு, எல்லாம் பார்த்திருக்காரு. அவங்களுக்கு செங்கோட்டையனை தலைமை தாங்கி அதிமுகவை நடத்துறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவை நம்மளால ஒழிக்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? திமுகவுக்கு எதிராக யார பேசுறாங்க? திமுக அதிமுக ஒழிச்சுட்டா அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன திமுக பாசாக்க அப்படித்தானே பேசியாகணும். அந்த ஒரு எண்ணம். ஏன்னா அவங்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. அமித்ஷா எவ்வளோ பெரியவராக இருந்தாலும், அமித்ஷா டெல்லியிலேயே இருந்தாலும், குண்டு வெடிச்சப்பறம் தானே அமித்ஷாக்கே தெரிஞ்சது. அதை தடுக்கல அவரு. அதுக்காக சொல்றேன். அதாவது போலீஸ் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சில சமயம் திருடர்கள் அவர்களை விட புத்திசாலிகள். அது கண்ணை மறைக்குது. அதிகார போதை கண்ணை மறைக்கிறது பாஜகவுக்கு. நாம பீகார் மாதிரி நினைச்சலாம். பீகார் மாதிரி படிப்பறிவு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு இல்லை அப்படிங்கறது அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு திராவிட கலாச்சாரம்ங்கிறாங்க. என் ஆரிய கலாச்சாரம் அது என் வீட்டுக்குள்ள வச்சிருப்பேன். ஆனா நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் திராவிட கலாச்சாரம் தான். அதானே யதார்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதிமுக இருந்த வரைக்கும் செங்கோட்டையன் தெரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் பவர் இருந்தாதான் மரியாதை. அப்படி தூக்கி எரிஞ்சிட்டா அடுத்த நிமிஷமே அந்த மரியாதை போயிடும். திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பவருக்கு பின்னாடி ஓடுவாங்க. நீ என்ன இபிஎஸ் புடிச்சு அப்படியே ஆசையா கொஞ்சி குலாவி அதனாலயா இபிஎஸ் கிட்ட இருக்காங்க? இல்ல, இபிஎஸ் கிட்ட பவர் இருக்கு. அந்த பவரை எப்படியாவது பிடிங்கிடணும்னு டெல்லி நினைக்குது. அவர் விட மாட்டேன்றார். ஏன்னா அதுக்குண்டான வேற பவர் வைட்டமின் அவர் வச்சிருக்கார். எத்தனை லட்டு வேணாலும் யாருக்கு வேணாலும் அவர் கொடுப்பார். அதுக்கு லட்டு கொடுப்பாரா இல்ல அல்வா கொடுப்பாராங்கிறது அடுத்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுக்கு ஒத்து வந்தாதான் அங்க இருக்க முடியும். நான் வெளில போறேன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் யோசிக்க விட மாட்டாங்க. உடனே தூக்கி வெளில அடிச்சிடுறாரு அவருக்கு. அவர் அப்படியே எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நான் பார்த்துட்டேங்க. எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், இல்ல ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எதெல்லாம் தவறுதலாக அவர்கள் செய்தார்களோ அதெல்லாம் நான் செய்யறேன், அதுதான் ஃபார்முலா நினைச்சு பண்றாங்க. அது ரொம்ப தப்பு. இன்னைக்கு கடைக்கோடி தொண்டை என்ன தலைவரா அப்படின்னு ஒருத்த திமுக கலைஞரை பார்த்து முருகேசா என்ன விஷயம் உனக்கு, என்ன ஏன் கத்துற அப்படிம்பாரு. அது செங்கோட்டையினால அணில் குட்டிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதே மரத்துல ஏறாது, இறங்குட்டேன் ப்ரோ, கம்முன்னு ப்ரோ அப்படிம்பாரு. ஏன்னா செங்கோட்டையன் வயசுக்கும் அந்த மரத்துல எதி குடிக்கிறானே அவனுக்கும் கிட்டத்தட்ட 60 வயசு வித்தியாசம். சும்மா இல்லாம தாத்தா கம்முன்னு இருக்கீங்களா அப்படின்ட்டா செங்கோட்டையன் ஐயோ நம்மள தாத்தான்னு பப்ளிக்ல கூப்பிட்டானே, நான் வேற எம்எல்ஏக்கு நிக்கிறேன்னு அப்படிங்கிறது அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். இதெல்லாம் யோசிக்கணும்.
யோசிச்சிருக்காரா இல்லையான்னு தெரியாது. அதனால ஒரு 5 மாசம் டைம் இருக்கு. செங்கோட்டையில தொடர்றாரா இல்ல எனக்கு அரசியலே வேண்டாம். எனக்கு எம்ஜிஆர் கனவுல வந்து சொன்னார், அம்மாவும் கனவுல வந்து சொன்னாங்க, நம்ம கட்சியில் இருந்த நீ எங்கேயுமே போயிருக்க கூடாது, எங்க நினைவிலேயே சந்தோஷமா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்துரு அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாலும் விடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய கணிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மான மரியாதையோடு நாம இருக்கணும். நம்மளுடைய சுயமரியாதை என்னைக்கும் விட்டு கூடாதுன்னு நினைச்சா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எங்கேயும் சேராமல் அனைவருக்கும் நண்பராக இருப்பது சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம போய் ஒட்டிக்க கூடாது. நான் வரேன் நீங்க வாங்கன்னு சொல்லும்போது, சார் இது மாதிரிலாம் இருக்கு இப்படி அதெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திட்டு போறது சிறப்பாக இருக்கும். வணக்கம்.